வின் பண்ணி அவங்க பவுலிங் எடுத்துட்டு இருக்காங்க. செகண்ட் மேட்ச் அவங்க பவுலிங் எடுத்துருக்காங்க. என்ன காரணம் தெரியல. முதல் மேட்ச்ல 88 ரன் தான் டார்கெட் கொடுத்தோம். ஆனா நம்ம பாய்ஸ் நல்லா பவுலிங் போட்டு நம்மள 20 ரன்னுக்கு மேல வச்சிரோம். ஒரு 6 ரொம்ப நன்றி பாய்ஸ். குங்ஃபூ பாண்டா முதல் மேட்ச் வின் பண்ணிருக்கோம். இந்த மேட்ச்ல ஓபனிங் பிரகாஷும் மகேஷும் இறங்குறாங்க. பழசு பார்க்கணும். இது நல்லா போட்டா போதும். யார் இறங்குறானா? யார் இறங்குறா? பிரகாஷ் மகேஷ். இஸ்ல முடியற இஸ் தான் நாங்க இறங்குறோம். பிரகாஷ் மகேஷ் 2 இஸ். நமக்கு ஒரு இஸ் இறங்குனாவே ப்ராப்ளம். இது 2 இஸ் சேர்ந்து இறங்குது. என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். போன டைம் 2 விக்கெட்ஸ் எடுத்த ராஜண்ணா இந்த டைம் நான் எடுத்துட்டு வந்தேன் அந்த தேஞ்ச பேட்டு. முதல் மேட்ச சூப்பரா ஆடி இருக்காங்க நம்ம பசங்க. நல்லா பவுலிங் போட்டாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஸ்கோர் வந்தாலும் அடுத்த 3 ரன் வராம இருந்துச்சு. நம்ம டார்கெட்டா 88 ரன் தான் செட் பண்ணியிருந்தோம். ஆனால் நல்ல பவுலிங்னால அவங்க அந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ண முடியல. அதனால மாஸ் அணியினர் தோல்வியை தழுவி வெற்றி வாகிய சூடியிருக்காங்க நம்ம குங்ஃபூ பாண்டாவோட முதல் வெற்றி, இந்த வாரத்துக்கான முதல் வெற்றி. அடுத்த மேட்சை இப்போ ஸ்டார்ட் பண்ணி டாஸ் வின் பண்ணி மாஸ் டீம் அணியினர் மீண்டும் பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்றீங்க? டைம் ஆகுது. மாஸ் அணியினர் பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. எகைன் நம்ம பாண்டா பேட்டிங். பேட்டை மாத்திட்டான் விளங்காம போக. வேற யாரா இறங்குங்கப்பா. அவன் பேட் எடுத்து அடுத்த 1 ரன் இறங்கட்டும். சின்ன போயிட்டு இருக்குது. நம்ம பையன் பேட்டுக்கு எனக்கு கிரிப் வேணும்னு கேட்டு நேக்கிறான். ஆனா கிரிப்பை காணோம். பேட்டிங் முதல் பால் 2 ரன் அடிச்சுக்கிறாரு நம்ம மகேஷ். போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு அவங்க டீமோட ராஜா அவர்கள். அன்னைக்கு 2 ஃபார்வர்ட் பை 6. சூப்பரான ஷாட். 6 ரன். 2வது பால் 6 அடிச்சிருக்காரு நம்ம மகேஷ். அந்தாண்ட இறங்கி இருக்குது நம்ம பிரகாஷ். வைட் பால் பார்த்து நல்ல கொஞ்சம் மெதுவா போனா போயிட்டு போகுது. வானத்தை நோக்கி அடிச்சிருக்காரு இந்த பந்த. ஷார்ட் பிட்ச் பால். டாட் பால். தேர்ட் பால். நல்ல பால். ஃபோர்த் பால். அணியின் எண்ணிக்கை 9. 4வது பந்து போடுறாரு நம்ம. எகைன் ஒரு 2. நல்ல ஒரு 2. 11 ரன்ஸ். முதல் ஓவர் ஃபர்ஸ்ட் வார்னிங். செகண்ட் நோ பால் கொடுத்துருவாங்க. மறக்காம போடுங்க. 5th பால். கடைசி 2 பால். ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 2 பால். எகைன் ஒரு நல்ல ஷாட். ஆனா வானத்துல பந்து மாதிரி. டாட் பால். லாஸ்ட் 1 பால். பவுண்டரி. 6-4 சிக்ஸர். 17. சூப்பரான ஷாட். அணியின் எண்ணிக்கை 17. முதல் ஒரு சூப்பரா தொடக்கம் கொடுத்திருக்காங்க நம்ம மகேஷ். இப்ப பேட்டிங்க்கு வராரு நம்ம பிரகாஷ். 2வது ஓவர் போட வந்திருக்காரு அவங்க டீமோட ஹரி ப்ரோ. போல்டு. ஃபர்ஸ்ட் பாலே போல்ட் ஆகி வெளியில போறாரு நம்ம பிரகாஷ். சிவா ப்ரோ போங்க. ஃபர்ஸ்ட் பாலே வெளியே போயிட்டாரு நம்ம பிரகாஷ். நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் நம்மளால இப்பதான் ஸ்ட்ரைட்லாம் ஆடி சூப்பரா ஆடிட்டு இருக்காருன்னு. ஆனா நமக்கு ஏமாந்த ஃபர்ஸ்ட் பாலே போல்ட் ஆயிட்டு வெளியே வந்துட்டாரு. நல்ல ஒரு லென்த் பாலா விட்டுட்டாரு. இவர் வானத்துல பந்தே அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா ப்ரோ இப்ப இறங்கி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வானத்துல அடிச்சு டாட் பால் மடக்கி அடிச்சாரு ஒரு ஷாட். நல்ல ஃபீல்டிங் எங்க நம்ம ராஜா ப்ரோ இருந்து. கேட்ச். ஓடியா வேணாம். சிங்கிள் மட்டுமே வேணாம் நினைச்சு அப்படி நின்னுட்டாரு. ஆனா பார்த்தா சிங்கிள். 4th பால். நல்ல பால் போட்டிருக்காரு நம்ம ஹரி ப்ரோ. இந்த பால்ல இதுவரை ஒரே ஒரு ரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 4 பால் ஆச்சு. லாஸ்ட் 2 பால் நினைக்கிறேன். டாட் பால். நல்ல ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. லாஸ்ட் பால். ஓவர். நல்ல ஃபீல்டிங். ஸ்ட்ரைட்ல 6 போச்சு நினைச்சா கடைசி நேரத்துல நல்ல ஒரு ஃபீல்டிங். இந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ரன் மட்டுமே வந்திருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு பவுலிங் நம்ம ஹரி ப்ரோட் இருந்து.
மூணாவது ஃபர்ஸ்ட் பாலே அணி எண்ணிக்கை 18. வந்துட்டாரு எங்கள் வாரி வள்ளல் கதிரவன். எங்கள் அணிக்காக உழைக்கின்ற ஒரே தெய்வம் அது எதிரணியில இருந்து கதிரவன் மட்டுமே. பந்து 2 ரன்னு. விட்டு தட்டு கட்டுங்கிற மாதிரி நம்மளால 2 ரன் அடிச்சிருக்காரு ஆஃப் சைட் திசையில. 2வது பந்தா போடுறாரு. காத்து இல்லமா, நல்லா காத்து வருது ப்ரோ. சம்மருக்கு நல்லா காத்து வருது. ஓ பளிச்சுன்னு ஒரு அடி. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தான் அடி விழுவுன்னு நினைக்கிறேன். நான் வந்து உட்காந்துக்கிறேன். நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட் திசையில நம்ம சிவா ப்ரோட் இருந்து. கேட்சுக்கான வாய்ப்பு. அட்வான்ஸ் ஆடுற நல்லா போட்டுட்டு இருக்காங்க அவங்க டீம் பவுலர்ஸ். லாஸ்டா போன மேட்ச் ஜெயிச்சதுக்கு இப்ப ரிவெஞ்ச் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பால். இந்த ஓவர்ல 4 ரன் மட்டுமே. நல்ல ஓவர் நல்ல அண்ணா ராஜா போட்டோம். மூணு ஓவர் 22. நல்ல பேட்டிங். போன மேட்ச் எங்க பேட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது 4வது ஓவரே வந்துட்டான் நம்ம ராஜா. அண்ணா பின்னாடியே நின்னுக்கண்ணா. அந்த லைனை தாண்ட வேணாம். நோபால் கொடுத்துருவாங்க. 2வது பந்து போட்டுருக்காரு நம்ம ராஜா. நல்ல ஒரு ஷார்ட் பாலாவே போட்டுட்டு இருக்காரு. அங்க ஒரு விக்கெட். இப்ப நான் பாய் நல்ல பால்ல ஃபர்ஸ்ட் பால் அவன் சரியா அடிக்கல. முன்னாடியே குத்திட்டேன். சரி போய் பாத்துட்டு வா. வந்து எடுத்துட்டு போனாங்களான்னு எனக்கு டவுட். இங்க யாரு வந்து எடுத்துட்டு போறாங்க? வந்துட்டாரு. யாரு வந்து இங்க எடுத்துட்டு போவாங்க? டீமோட கெடா மாடு போட்டு அடி பொழக்க போறாரு நினைக்கிறேன். இப்போ மகேஷ் அவுட் ஆன காரணத்தினால் சவுந்தரன் கேப்டன் இறங்கி இருக்காரு. ஆமா அருமையான ஷாட், பவர்ஃபுல் ஹிட், 2 runs. சரிடா போடா எடுத்துக்க. என்ன ஆற போகுது? அதுல grip இல்லையே. grip இல்ல. இட்ஸ் a wide ball. அதுல grip இல்லடா. அகலப்பந்து. அவனுக்கு அதான் வேணுமாமா. நல்ல ஷாட். இட்ஸ் a sixer. நல்ல ட்ரை. பவுண்டரி லைன்ல கதிர்நாட்டு இருந்து ஆனா கையில நல்லா அடிபட்டிருக்கு. பவர் ஹிட்டிங்னால பவுண்டரி சென்றிருக்கு. 2 6 போட்டு பொளந்துறாரு. இவர் நின்னாருன்னா ஸ்கோர். நல்ல பால் ராஜனா அங்க போனா. ராஜனா சிங்கிள் போக கூடாது. ஓவரின் கடைசி பந்து. பால் கணக்கில் இல்லை. இல்ல கீழே ரன் எதுவும் இல்லை. ஓவர் முடிந்தது. 33. 4 ஓவருக்கு 33 ரன்கள் ஆயிருக்கு. ராஜனா சிவா இந்த ஓவர் வந்து நின்னு விளையாடணும். சும்மா இருக்காரு. அடிபட்ட சிங்கிள் பண்ணிட்டு போகலாம் பாத்துக்கங்க. நின்னு விளையாடு சிவா. சுத்தாது, அட்வான்ஸா போகாத. பால பார்த்தாடு. 4 ஓவர் 4 33. பவுலிங் போடுறதுக்காக அணியின் நட்சத்திர பவுலர் பாலாஜி அண்ணா வந்திருக்கார். வெட்டே நீ பேசு. இப்போ நம்ம டீம்ல இருந்து சுபாஷ் இறங்கியிருக்கா. அப்படி அவுட் ஆயிட்டான் சிவா. ராஜாக்கு நல்ல கேட்ச் கொடுத்துட்டு அடிச்சு எடுத்துட்டு போனா எடுத்துட்டு வந்தான். அதனால வந்து அதே பட்டன் பால் டாட் பால். ராஜா நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு. நல்ல பால் நல்ல பால் கீழே கூட ஒரு 2 பாலா. ஆமாடா லாஸ்ட் 2 பால். வேணாம் கொஞ்சம் மெதுவாக வீசவும். பேட்ஸ்மேன் கூற விட்டும் சொல்லு எல்லாத்தையும் மூடிக்கொண்டு. சரிங்க ப்ரோ. செகண்ட் நாட்ட பால் இல்ல ஃபர்ஸ்ட் நாட்ட பாலா? ஓகே சூப்பர். லாஸ்ட் பால் சுபாஷ் 2 ஆடி இருக்கா. அப்படி
ஃபர்ஸ்ட் ரன். அவுட். போடா நீங்க இருக்க. நீயே விக்கேனாவா? 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆனா ஸ்கோர் 35. இந்த 2 ரன் நினைக்கிறேன். அணி எண்ணிக்கை குடு. அணி எண்ணிக்கை 5 ஓவருக்கு 36 ரன். 36 ரன் 4 விக்கெட். 5 ஓவர். அண்ணா ரெடியா இருங்க. இப்போ நம்ம டீம்ல இருந்து ஷாம் இறங்கி இருக்கான். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பிரதீப் வந்திருக்காரு. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஓவர் பிரதீப், சவுந்தரனா 2 ரன்ஸ். 6 ஆறாவது ஓவர் ஸ்டார்டிங். செகண்ட் பால். ஏய் கேட்ச். நல்ல ஃபீல்டிங் இங்க. நல்ல ஃபீல்ட் ரெடி. நல்ல ஃபீல்ட் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரன் சேவ். இது ஹேண்டில் பெருசா ப்ரோ, இது போட்டு ஹேண்டில் பெருசு. தேர்ட் பால். இப்போ சவுந்தரனா 6 அடிச்சிட்டாரு. ஃபோர்த் பால். நல்ல ஷாட். ஏசி ரூமா. ஹரி மறுபடியும் ஹரிட்டு இருந்து நல்ல ஃபீல்டிங். அவரு அங்க முன்னாடி கேப். ஹரி அங்க லாங் பால். லாங் ஆஃப்ல செம ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கான். தங்கம் தடுத்துரு. கேப்டன் விஸ் கேப்டன். லாஸ்ட் பால். நான் தான் பேசிட்டு இருக்கேன். நல்ல காத்து. அவுட். நல்ல காத்து வந்துச்சு. யார் போடல? இல்ல அவுட் தான். அவுட் சவுண்ட் இல்ல ராஜனா போடலையாமா? பவர் பிளே. ஏய் இவ அம்பையர் இன்னும் நாட் அவுட் இருப்பானா? அதுதான் செகண்ட் ஓவர். ஏய் 43 4 6 ஓவருக்கு 44. ஏய் அண்ணா ஒரு நிமிஷம். இந்த வேலை 6 ரன் தானே? ஒரு 2 ஓவர் 6 38 போவா. ஓகே. ஹரி மறுபடியும் ஹரிகிட்ட இருந்து செம்ம ஃபீல்டிங். அங்க இந்த ஓவர் பவர் பிளே எடுத்திருக்காங்க. பவர் பிளே ஆடுறாங்க. லாஸ்ட் விக்கெட் நீங்க தான். நல்லா அவுட்ரா. நான் முத பாலே அவுட்ரா. லாஸ்ட் ஓவர் விக்கெட் நின்னுட்டு தான் இருந்தாரு. விக்கினா நீங்க உள்ள இருந்தீங்க. சரி ஓகே. விக்கினா ரன் அவுட் ஆயிட்டாரு. சரியா சிங்கிள்ஸா? நல்லா ஃபீல்டிங்ண்ணா ராஜனா. விக்கினா ரன் அவுட் ஆயிட்டாரு. சாம் ஸ்ட்ரைக். இன்னொரு ஓவர். 2 பால். லாஸ்ட் 2 பால். 6 2 நல்ல ஃபீல்டிங். அங்க நெட்ல சாஞ்சிட்டா. பால் டேய் கலவல விழுந்திருக்க வேண்டியதாடா பைத்தியக்காரா. நல்ல ட்ரை ஹரிட்ட இருந்து. கலவல விழுந்திருக்க வேண்டியதாடா. சூப்பரா கேட்ச பிடிச்சு 2ல விழுந்துட்டான். அண்ணா நில்லுண்ணா. நேரா நில்லுண்ணா. லாஸ்ட் பால். நல்ல ஓவர் ராஜநாட்டு இருந்து. நல்ல ஓவர். சந்தோஷமா இருக்கிறாருப்பா பிரதீப். நல்ல ஓவர்ண்ணா. ஸ்கோர் எவ்வளவு அடிச்சா வின்னு? 51 டார்கெட்டை நோக்கி 2 ராஜாவும் இறங்குகிறார்கள். நீங்க அதான் பண்ண மாட்டீங்களே. 2 ராஜா இறங்குறாங்க. அம்பையர் ஒரு ஆள் போயிருங்க. அவனால முடியலன்னு சொல்றான்டா. ஃபுல்லா படுத்துற போறான். வரா நிக்கிறான். அவனால முடியல, அதான் இங்க நிக்கிறான்.
ராஜா அவசரப்படாத. 51 ரன் தான். ஈஸி டார்கெட்டை நோக்கி தான். இன்னும் இல்ல செகண்ட் பால் வைட், ஃபர்ஸ்ட் பால் 3. இதை மட்டும் ஆடுதாங்க, அவசரப்படாத. செகண்ட் பால் செகண்ட் பால் நல்லா போட்டாங்க. தேர்ட் பால் அம்பேர் போயிடா. அண்ணா 2 போதும், அடிக்க பார்க்க வேணாம். ஏன்னா ஈஸி ஸ்கோர்ல தான் நம்ம வேலையை காட்டுவோம். ஆமா, உங்களை உதைக்கணும். பேட்டிங் அவ்வளவுதான். கேட்ச் இல்ல படவே இல்ல. கிழக்கு பாத்துருல. ஓர 10 ரன். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. 10 ரன். அது பரவாயில்ல. ஆனா 2 மட்டும் போதும். அவங்க டீமோட சூப்பர் பவுலர் சௌந்தர்னா ரொம்ப நல்லா போடுவாரு. தேர்ட் பால் டூ. நீ அதுக்கு அடிக்காதே இல்ல, கையில வச்சுக்கோ. கை வரல கையில வச்சுக்கோ. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. 51 ஆஜ் அவுட்டா. அண்ணா இதானே ட்ரை பண்ணோம். இது மட்டும் போதும்ண்ணா. 2 மட்டும் போதும்ண்ணா. ஈஸி வின்னா இதெல்லாம். ஆசை காட்டுவாங்கண்ணா. நீங்களே கொடுங்க. எத்தனை பால் சௌந்தரனாக்கு? எத்தனை பால் இருக்கு? இன்னும் ஒரு பால் இருக்குண்ணா. 7வது ஓவரின் கடைசி பந்தை வீசுகிறார். டாட் ஆகிவிட்டது. ஓவரின் முடிவில் இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. மட்டும் போதும், வேற எதுவுமே வேணும். ஆசை காட்டுவாங்க. எவ்வளோ பாலுக்கு எவ்வளோ? 36 37. பாலுக்கு பால் 2 இருந்தாலும் ஓகே தான். இந்த ஸ்கோரே பிரஷராக தான் ஆடி இருக்கோம். அண்ணா அவ்வளோதாண்ணா. சூப்பர்ண்ணா. முதல் ஒரு சிவா வந்திருக்கிறார். நல்ல பவுலிங் இருக்காங்க. நம்ம டீம் வந்து ரொம்ப ஈஸியாக வச்சிட்டாங்க போல. நம்ம அணியின் மணிக்கு பரவாயில்லை. கை வச்சா கை ஓட்டையாயிரணும். பேசிக்கிட்டே இருக்காங்க. பால விட்டாங்க சார். நல்ல பால். கடைசி
அண்ணா இல்ல அது கிட்டக்கு தான். அதே சேம் நானா. ஓவர் முடிவில் உள்ள ரன்கள் பார்த்து அடிக்கங்க. 2 மட்டும் போதும். 21 அடிக்க வேண்டும். இவங்க இல்ல சாப்பிட்டு நானா இன்னும் 6 ஓவருக்கு 34. அதான் அண்ணா 30க்கு 30. அது ரொம்ப வெயிட் ஆகுது, கழட்டி போடுறேன். 30 போடுறா போட்டுக்கோங்க. 30 பாலுக்கு 30 அடிக்க வேண்டும் நிலையில் ஈஸி உள்ளது. ஸ்கோர். 4வது ஓவரை போட சேம அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயோ, ஹிட் பால். என்ன இவன் கைக்கு வருது? நல்ல வேலை நான் இல்ல நடத்த. அது அவுட் ஆயிட்டி. அவ்வளவுதானா? ஸ்ட்ரைட்டே வேணும். 2 அடிச்சு அவுட் ஆயிட்டான். நான் 7 வெயிட் போடும்போது நல்லா பேட்டிங் பாலை விட ஸ்கோர் கம்மியாயிருச்சு. அடிக்க இன்ட்ரெஸ்டா போயிடுச்சு எனக்கு. நமக்கு 2 தான முக்கியம். பாலை விட ஸ்கோர் கம்மியாயிருச்சு. கடைசி 3 பால் ஓவரில் முடிவில் 2 பாலா? 2 பால், லாஸ்ட் 2 பால். அங்க போயிட்டாரு. 4வது ஓவரின் கடைசி பால், லாஸ்ட் பால். வைடா அகலப்பந்து. நல்ல வைடு பால். கடைசி ஒரு பால் டாட் ஆகிவிட்டது. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் அணியின் எண்ணிக்கை 27. இன்னும் 24 பாலுக்கு 23 தான் தேவை. 24 பாலுக்கு 27 அடிக்கணும். 24. சாரி, பிளண்டர் மிஸ்டேக். நீங்க கேப்டனாலே ஏதோ பிரச்சனை இருக்குது. சிட்டி வந்துட்டானா? தூதுவன் வருவான். மாறி பெய்யும். பெஞ்சிருச்சுல்ல, இங்க பெஞ்சிருச்சுல்ல. அண்ணன் சிட்டி அவர்கள் இப்ப டாஸ் பால் போடுவான். நல்ல பவுலர். பட் என்னவென்றால் நம்ம டீமுக்கு ஏதாவது ஆச்சுனா ஒரு கடை வச்சு விட்டுருவோம்னா. கடை வெட்டக்கூடாது, உள்ளதான் வெட்டுறேன். 2 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டான். 6 கிட்டத்தட்ட 4 ஓவர் முடிவில் முடிந்த பின்பு ஒரு 6 வந்திருக்கிறது. ஆனா அடுத்த குத்தி தான் வரும். அதுக்கு அடுத்த பால் டாஸா வரும். அண்ணா எதுக்குண்ணா ஓடல, அங்க போயிடுச்சு பால். கிரீஸ் இங்க இருக்கு, உள்ள ஓடிட்டு. நீ ஏன் பாதி போர் போற? நடந்தே கூட வரலாம். வைட் பால். அண்ணா ஃப்ரீட்னா 2 ரன்கள் சிங்கிள் 1. பின்னர் அறிவிக்கப்படும். ஃப்ரீட்னா ஓகே. எத்தனை பால்? 2 பால் இருக்கு. 2 பால் இருக்கு. 2 பால் இருக்கிறது. 13 ரன் வேணும். என்ன அடிக்கணுமா? 13 ரன் அடிச்சா ஓகே. இன்னும் 11 ரன்கள் அடித்தால் அணி வெற்றி. அவுட். 11 ரன் அடிக்கிறோம். 18 பால். 18க்கு 11. 6வது ஓவரை வீச அண்ணன் சௌந்தர் அவர்கள் வருகிறார்கள். இந்த ஓவர்ல தான் 13 ரன் வந்துச்சு. ஸ்ட்ரெயிட் இன்னும் தள்ளி அடிச்சிருக்கலாம். கரெக்டா கை வச்சிட்டான். நான் முடிச்சலாம். இல்ல நீ எனக்கு தெரியும்ல. வைட் பால். வைடா? ஆமா, நம்மால இன்னொரு ஆள் அங்க இருக்காருண்ணா. பால் வைடு. 18க்கு 10 ரன்கள் அடிக்க வேண்டும். அண்ணன் பதறாம ஆட வேண்டும். ராஜன் அவர்கள் 10 ரன் தானே. இதே கஷ்டப்பட்டு அடிக்கிறியா நீ? இல்லண்ணா, டூன்னு வேணா. அங்க போனா 2 தான்.
எவ்வளவு தூரம் நம்ம பவரை கொடுத்து தடுத்தாலும் 2 ரன்களை தாண்ட மாட்டேங்கிறது எதிரணியின் பவுலர். பவுலிங் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே 2 ரன் கொடுக்கும்போது சிட்டி மட்டும் தான் 6 ரன் கொடுத்தாங்க எனக்கு. நல்ல மனசுங்க. வைடா வைடு வைடு அண்ணன் சவுந்தர் அவர்களுக்கு ஸ்டெப் எமர்ஜி போட்டதால் வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒழுங்கா போட்டேன். சீக்கிரம் முடிச்சுப்போம். தூய தமிழ்ல பேசாதடா. கேட்க சைக்கிள் அப்படியே அண்ணா. அவ்வளவுதான் 2 ரன் டு வின். 3 ரன் அடித்தால் அணி வெற்றி. ஓடு மேட்ச் டிரா. ஒரு பால் இருக்கு. ஒரு பாலுக்கு 1 ரன் அடித்தால் அணி வெற்றி. 6வது ஓவரில் வைட் போட்டு செகண்ட் மேட்ச் அணியின் வெற்றி. மாஸ் டீம் வின். தூக்கி விட்டோம். 2 பேரும் முடிவடைகிறது. டாஸ் போட அண்ணன் ஏகாதசி